இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா தமிழ் மொழியோட சிறப்பை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ற பொண்ணோ பையனோ அவங்களோட பேர் போடுறதுக்கு முன்னாடி திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி, திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி இப்படிலாம் போடுவாங்கல்ல. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி அப்படின்னு போடுறாங்கன்னா, இது எங்க வீட்டுல கல்யாணம், எங்க வீட்டு மூத்த பையன் மூத்த பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அதை குறிக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் எங்க வீட்டுல இப்ப இந்த கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கோ பையனுக்கோ தம்பி தங்கைகள் இருக்காங்க. அதனால நீங்க யாராவது இதுக்கு மேல வரன் கேட்டு வரணும் அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு வரன் கேட்டு வரலாம் அப்படிங்கறதையும் மறைமுகமா சொல்றதுக்கு திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி அப்படின்றத போடுறாங்க. இதுவே திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி அப்படின்னா இது எங்க வீட்டோட கடைசி கல்யாணம், என்னோட இளைய மகன் இல்லைன்னா இளைய மகளோட கல்யாணம். சோ இதுக்கு மேல யாரும் எங்க வீட்டுக்கு வந்து வரன் கேட்டு வர்றதுக்கு பொண்ணோ பையனோ இல்ல அப்படிங்கறதையும் மறைமுகமா தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி, திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி அப்படின்றத போடுறாங்க.